பாத்தீங்களா இந்த பச்சை பார்த்த முன்னாடி பம்பிட்டு போறத? நான் சிங்கண்டி. யார் பொண்டாட்டி யார் அடிக்கிறது? ஒரு முறை மறைச்சத மன்னிப்பு கேட்டு காசையும் திருப்பி கொடுக்க சொல்லிட்டு போறான் பாத்தீங்களா? என்கிட்ட மோதிரம் என்ன ஆகும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அமைதியா போறான். கொஞ்சம் உசும்பி இருக்கணும், அப்படியே செவல பேர்த்து இருப்பேன். யாருக்கிட்ட? அத்தை இப்ப புரியுதா உங்க பச்சை மருமகனா யாருன்னு? இனிமே இந்த வீட்டுல எது செஞ்சாலும் என்கிட்ட கேட்டுதான் செய்யணும். நான் வரும்போது கோலவெறியோட தான் வந்தேன். நல்ல வேலை சட்டுன்னு கையெழுத்து கும்பிட்டுட்டு பட்டுன்னு மன்னிப்பு கேட்டேன். இல்லைன்னா இந்நேரம் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? என்னங்க செய்வீங்க? மேல கை வச்சிருவீங்களா? அடிங்க பாப்போம், அடிங்க. இவன் அடிக்க கூட வேண்டாம், ஜிம்பாடி வேற. மேல விழுந்தாலே போதும், நசுங்கி போடுவோமே. பேசி பார்ப்போம். இப்ப என்ன சொல்ல வர? உங்க மேல இன்னும் நான் மரியாதை வச்சிருக்கேன். எதுக்கு இங்க வந்தீங்க? இல்ல பொண்டாட்டி அடிச்சதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாச்சுல, பணமும் தரேன்னு சொல்லியாச்சுல, அப்புறம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? அப்புறம் என்னங்க பேச்சு? டேய் இங்க பாரு. என்ன என்ன? உன் புருஷனுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஏன் புரியாது? நல்லா புரியும். அப்புறம் என்ன? கிளம்புங்க, மரியாதையா கிளம்பிருங்க, இல்ல இங்க நடக்கிறதே வேற. நீ பணம் தரேன்னு சொன்னதே போதும், நான் கிளம்புறேன். மலது, பணத்தை கொடுத்தவன வாங்கிட்டு வந்துரு. அத்தை சொன்ன மாதிரி வீடான வீட்டில் சண்டை சச்சரலாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சா சரி. என்ன தேவை? உள்ள வந்தது கும்பிட்டு விழுந்தான், இப்ப வெட்டுற மாதிரி பாக்குறான். ஏத்த வைத்தியம் பார்த்தது அவளுக்கா இவனுக்கா? மாத்தி மாத்தி பேசுறான். பாத்துக்கங்க, இங்க எந்த நிலவரும் சரியில்லை. அம்மா காலேஜ் ஃபீஸ் கட்டணுமா? பிரச்சனை எப்ப முடியும்னு காத்துக்கிட்டு இருந்தியா நீ? இல்லம்மா, காலேஜ்ல கேட்டாங்கம்மா. என்ன பண்றது, கட்டிதானே ஆகணும். தலைய அடமானம் வச்சாது கட்டுறேன், நீ கிளம்பு. உங்க தலையை யார் வாங்குவா? மாலே, நான் கிளம்புறேன், நீ சீக்கிரம் வந்து சேர். ப்ராப்ளம் எல்லாம் இல்லப்பா. நிஜமா தானே? சரிப்பா, கொஞ்சம் பாத்துக்கப்பா. மா, யுகி தம்பி என்னம்மா சொன்னாரு? அங்க ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாருமா. ஆனா எனக்குதான் அவரே தெம்பா இருக்கும்போது நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? பாப்பாவை தம்பி யார் முன்னாடி விட்டு கொடுக்காதுமா. ஆமாமா, நேத்தே எனக்கு தெரிஞ்சு போச்சு. வயசோட அப்பா அம்மாவை ஒரு புடி பிடிச்சாரு பாருங்க, அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனி அவங்க ஆட்டம் இங்க செல்லாதுன்னு தெரிஞ்ச உடனே என்ன பேச்சு பேசினாங்க. யுகி தம்பி இன்னொரு தடவை உங்களை இங்க பார்த்தேன்னு வச்சேன்னு சொன்னதும் அப்படியே அடங்கி போயிட்டாங்களே. பெரிய இவரு கணக்கா உங்களை மிரட்டினாரேமா, என்னாச்சு? யுகி தம்பி மிரட்டின மிரட்டுக்கு இந்நேரம் அவங்க தான் துண்ட காணா துடிய காணான்னு ஓடி இருக்கணும்.
என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தம்பி சொன்னதாமா பெரியம்மா வாமா. வாமா உட்கார். என்ன மன்னிச்சிருங்க பெரியம்மா. ஏய், என்னாச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருங்க. என்னாச்சு? அப்பாவும் அம்மாவும் வந்து இங்க தப்பா பேசினதா யுகி சொன்னாரு. என்னம்மா இது? அவங்க புரியாம பேசுனதுக்கு நீ ஏம்மா மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க? இல்ல பெரியம்மா, அவங்க அப்படி பேசியிருக்க கூடாது. யுகி சொன்னது எனக்கு மனசு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்லயே சாரி கேட்டிருப்பேன். ஆனா அந்த சிச்சுவேஷன்ல பேச முடியல. வீட்டுக்கு போனதா உங்களை கண்டபடி பேசிட்டேன். ஏம்மா? உங்களை பேச அவங்க யாரு? அதுவும் கண்டபடி பேசிருக்காங்க. விடுமா, உன் வாழ்க்கையை நான் கெடுத்துட்டதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. காஃபி கொடு. சரிங்கம்மா. வா உட்கார். உட்காரு. சாரி பெரியம்மா, அவங்க தராதரம் இல்லாம நடந்துக்கிட்டாங்க. ஐயோ, என்ன இத அதையே சொல்லிக்கிட்டு? இனி இந்த பக்கமே வர மாட்டாங்க. அப்படி வந்தா நான் ஏதாவது செஞ்சுப்பேன்னு சொல்லிட்டேன். ஏய், என்ன நீ இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? அவங்க தான் முட்டாள்தனமா நடந்துக்கறாங்கன்னா நீ அதுக்கு மேல இருக்க. அவங்க பேசினத நானே மனசுல வச்சுக்கல, உனக்கு என்ன? இல்ல பெரியம்மா, அவங்களால தான் நீங்க விஷம் குடிச்சீங்க. இப்பவும் வந்து பேசி உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? இனிமே அப்படியெல்லாம் நடக்காதுமா. எனக்காக பேசுறேன்னு எல்லா இடத்துலயும் நசிங்கப்படுத்தினா எப்படி? சரிம்மா, விடு. நான் சொல்லிட்டேன், இனிமே அவங்க உங்க வழிக்கே வர மாட்டாங்க. யுகி மாயா மேல எவ்வளவு உயிரா இருக்காருன்னு அவங்களுக்கு எங்க பெரியம்மா தெரியும்? வந்தவர் சட்டுன தாலி அம்மா கையில கொடுத்துட்டு, என்னைக்கு மாயா குணமாகி என் கழுத்துல இதை கட்டுங்கன்னு சொல்றாங்களோ அன்னைக்கு இதை கட்டுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருமா. உங்க அப்பா அம்மாவும் ரொம்ப ஆத்திரத்தோட நடந்துக்கிட்டாங்க. ஏய், நீ கொஞ்சம் சும்மா இரு. அம்மா, நீங்க சும்மா இருங்கம்மா. நம்ம வயசு தானே, அவங்க கிட்ட சொல்லாம, அதுவும் இவங்க அவங்கள கண்டிச்சிட்டு தானே வந்திருக்காங்க. அவங்கள இந்த பக்கம் வர சொல்லாதீங்கம்மா. அவங்க எப்போ எந்த வார்த்தைய எப்பப்ப பேசுவாங்கன்னே தெரியல. நீங்க தான் அவங்கள கண்டிச்சு வைக்கணும். சரிக்கா. பெரியம்மா, நம்ம மாயாக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே? இல்லம்மா, இப்பதான் மாப்பிள்ளை என்கிட்ட பேசினாரு. காஃபி குடிங்க. ஆ, நீ சாப்பிடு. எடுத்துக்கிறேன். சரி, நேத்து டாக்டர் என்ன சொன்னாரு? என்னது? இல்ல, டாக்டர் எங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு உங்ககிட்டயும் யுகி கிட்டயும் பர்சனலா ஏதோ பேசினாரே. நான் யுகி கிட்ட கூட கேட்டேன், அவர் எதுவும் சொல்லல. அந்த தம்பி எப்படிம்மா உங்ககிட்ட சொல்லுவாரு? என்ன சொல்றீங்க? அப்படி என்ன ரகசியம்? நீ முதல்ல யுகி அம்மு விஷயத்துல என்ன சொன்னியோ அதத்தான் அவரும் சொன்னாரு. என்ன சொல்றீங்க? நான் சொன்னதா? ஆமா, எங்கிட்டயும் மாப்பிள்ளை கிட்டயும். மாயா கர்ப்பமானா அவளுக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகும்னு நான் முழு முடிவாக சொல்லலை. அப்படி நடந்து ஒரு மிராக்கிளா அவங்க குணமாலான்னு சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மேரேஜ் லைஃப்பை உள்ளபடி தொடங்குங்க, குழந்தை பெற்றுக்குங்க. பை சான்ஸ் ஏதாவது நடக்குதான்னு பார்ப்போம். அப்படி எதுவும் நடக்காட்டி கூட உங்கள் அம்மா உங்கள் குழந்தை மூலமாக மாயாவை புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குல்ல. பெரும்பாலான பெற்றோர்கள் அவங்க பொண்ணோ பையனோ லவ் மேரேஜ் பண்ணால் ஒத்துக்கிறதே இல்லை. ஆனால் குழந்தைன்னு ஒன்று வந்தால் தாத்தா பாட்டின்னு வர்றது இல்லையா, ஒன்று சேர்றது இல்லையா? அதனாலதாம்மா மாப்பிள்ளை உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. இதுதான் விஷயமா? பாத்தீங்களா, நான் சொன்னதுதான் டாக்டரும் சொல்லிருக்காரு. டாக்டர் சொல்ற மாதிரி நடந்தா முதல்ல சந்தோஷப்படுறது நானாதான் இருக்கும். என்னம்மா இது நீ சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? ஆனா எனக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்க மேல சின்ன வருத்தம். வருத்தமா? என்னம்மா சொல்ற? இல்ல பெரியம்மா, டாக்டர் இவங்க யாருன்னு கேட்டப்ப சட்டுன்னு என் பொண்ணுதான்னு சொல்லாம அமைதியா இருந்தீங்கல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் நான் வெளியே வந்துட்டேன். ஐயோ சாரிம்மா. முழுக்க அம்மு நினைப்பிலேயே இருந்ததுனால என்னால எதுவும் யோசிக்க முடியல. சாரிம்மா. பரவாயில்ல விடுங்க, நான் அதை மறந்துட்டேன். உங்களை பார்த்ததும் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, அதனாலதான் கேட்டேன். நீயும் என் மகதான். என்னைக்கு நீ மாயாவை அக்கான்னு கூப்பிட்டியோ அப்பவே நீயும் என் பொண்ணுதான் நான் முடிவு பண்ணிட்டேன். இருமா. ஓகே. நானும் முடிவு பண்ணிட்டேன்டி, உன்னையும் உன் மகளையும் முடிச்சு வைக்கிறதுன்னு. முதலரவுக்கா பிளான் பண்றீங்க? அடிச்சு கெடுக்கிற ஜாதி இல்லடி, நான் சிரிச்சு கெடுக்கிற ஜாதி. முடிச்சு வைக்கிறேன்.
பிரியங்கா, மேம் என்ன கிளாஸுக்கு போலையா? இல்ல மேம். என்ன பிரியங்கா, ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல மேம், ஃபீஸ் கட்டல அதான். என்ன சொல்றேம்மா, நீ ஃபீஸ் கட்டியாச்சே. மேடம் என்ன சொல்றீங்க? நான் ஃபீஸ் கட்டல. அது சி பிரியங்காவா இருக்கும் மேம். இல்லம்மா, காலையில லெட்ஜர் வந்துச்சு, அதுல பார்த்தேன் உன் பேர் இருந்ததுமா. நீ வேணும்னா கவுண்டர்ல கேட்டு பாரு. நமக்கு தெரியாம யார் ஃபீஸ் கட்டியிருப்பா? ஒருவேளை அண்ணன் வந்து கட்டியிருப்பானோ? ஏ பிரியங்கா, என்னடி வரடி போற? எங்கடி ஓடுற? எங்க போறா இவ? போன டைம் கட்ட வேண்டியது இந்த மாசம் தான் கட்டிருக்கீங்க. இந்த ஃபீஸ் லேட் ஆகுது. எக்ஸ்கியூஸ் மீ சார். எனக்கு ஃபீஸ் கட்டிருக்காங்க. யாருன்னு தெரியல. அவங்க யாருன்னு சொல்றீங்களா? என்னமா சொல்ற? உன் ஃபீஸ் கட்டிருக்காங்கன்னா உங்க வீட்ல உள்ளவங்க தான் கட்டிருப்பாங்க. ஆமா சார். எஸ் பிரியங்கான்னு பாருங்க. சி செக்ஷன்ல யாராவது யுகேந்திரன் கட்டிருக்காங்கன்னு பாருங்க. பார்த்து சொல்றேன். ஆமாமா, ஃபீஸ் கட்டிருக்காங்க. காலையில தான் கட்டிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அதுவும் கார்டுல தான் பே பண்ணிருக்காங்கம்மா. பேர் யாருன்னு பாருங்க. யுகேந்திரன் போட்டிருக்க பாருங்க. இல்லையம்மா, பிரதாப்னு போட்டிருக்கு. என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல சார். அப்படி என்னடி அவசரம்? எங்கடி போன? காலேஜ்க்கு ஃபீஸ் கட்டலன்னு கிளாஸ்க்கு போகாம இருந்தேன். மேம் வந்து சொன்னாங்க ஃபீஸ் கட்டியிருக்குன்னு. கடைசியில பார்த்தா இந்த பிரதாப் ஃபீஸ் கட்டியிருக்காண்டி. ஓ, மேட்ரு இந்த அளவுக்கு போயாச்சா? ராஸ்கல், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம இதுதான் பர்சனலா? அந்த ராஸ்கலுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. அவன் என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறான். நானும் எத்தனை தடவை தான் சொல்றது? என்னடி சொல்ற? பிரதாப் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அவனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். ஆனா அந்த பணக்கார புத்தியும் சின்ன வயசுல இருந்தே அவன் கூட இருக்கு. அவன் ஏதாவது ஒண்ணு ஆசைப்பட்டுட்டானா உடனே அதை அடைஞ்சாகணும். புரியுற மாதிரி சொல்றீ. நீ அவனை லவ் பண்ணலன்னு சொன்னதும் ஐயா வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நான் அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன், பிரியங்கா நீ நினைக்கிற ஆள் கிடையாது, மத்த பொண்ணுங்க மாதிரியும் இல்ல. அவ தான் உண்டு தான் படிப்புண்டுன்னு இருப்பான்னு. ஆனா கேட்டானா? கேட்கலையே. உன்னை மடக்கலான்னு நினைச்சு செல்போன் கொடுத்தான். நீ மூஞ்சில தூக்கி வீசினதும் சாருக்கு ஈகோ வந்துருச்சு போல. அதான் படிப்புக்கு செலவு பண்றேன்னு செலவு பண்ணிருக்கான். எத்தனையோ தடவை சொல்லியாச்சு இந்த பழக்கத்தை விடுறான்னு. கேட்டா தானே? அவன் நினைச்சது நடக்கணும். முதல்ல காஸ்ட்லி கிஃப்ட், இப்ப காலேஜ் ஃபீஸ், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ. சாரி பிரியா, அவனுக்கு உன் கேரக்டர் தெரியல. மத்த பொண்ணுங்க காசுக்காக எது வேணாலும் பண்ணுவாங்க. இந்த டேட்டிங் அது இதுன்னு கூட போறாங்கல்ல, அந்த மாதிரி அவன் உன்னை நினைச்சிட்டான். நான் பேசுறேன், என்ன செய்யறது? சில பொண்ணுங்களும் அந்த மாதிரி இருக்காங்கல்ல. ஆனா நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு அவனுக்கு தெரியாது. சாரி, இத நான் அவன்கிட்ட பேசிக்கிறேன், நீ கோச்சுக்காத. அவனை ஏதோ ஹர்ட் பண்ணிடாத பிரியங்கா. என்ன இருந்தாலும் அவன் என் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுனா என்ன வேணாலும் செய்வானா? எதுக்கும் ஒரு அளவு இல்ல? சரி விடு, காலேஜ் ஃபீஸ் தானே கட்டினா. அதனால நான் கவுந்துருவேனா? ஒரு தடவை சொன்னா உனக்கு புத்தி வராது. இதை நான் எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிச்சு வைக்கிறேன். நீ பாத்துக்கிட்டே இரு. இதை எப்படியே விட்டோம்னா என் பொண்ணு வாழ்க்கை வீணா போயிடுங்க. நீங்கள் உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி நிம்மதியாக இல்லை, நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இல்லை. அதனால் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி ஆகணும். நீங்க ஒரு கவலையும் படாதீங்க. அதான் வேலு வரேன்னு சொல்லியிருக்கான்ல, வரட்டும், நான் பேசிக்கிறேன். ரொம்ப நல்ல பையன்தான், நான் சொன்னா கேட்பான். அவனும் என் மகன் மாதிரி தான். நான் சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்காது. என்னங்க நீங்க? இல்லை ரேகா, அவங்க பையனையே அவங்க பேச்சை கேட்காம எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா? அதில் வேலு எப்படி இவங்க பேச்ச தப்புதாங்க. ஐயோ, நான் உங்களை காயப்படுத்துறதுக்காக இப்படிலாம் சொல்லலைங்க. என் மனசில் பட்டதை நான் சொன்னேன், அவ்வளவுதான். பரவாயில்ல விடுங்க. உங்க மக வாழ்க்கை கெட்டு போறதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன்ல. நீங்க என்ன 4 அடி அடிச்சா கூட நான் வாங்கி தானங்க ஆகணும். என்னங்க நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு?
இல்லம்மா, நான் உண்மையை தான் சொல்றேன். இதே வேற ஒருத்தங்களா இருந்திருந்தா விட்டு வச்சிருப்பாங்களா? வைஷுவும் நீங்களும் புரிஞ்சுக்க போய் தானே இவ்வளோ அமைதியா இருக்கீங்க. அப்பா 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 எப்ப வந்தா? ஏய், போ, போ. என் சாக்லேட் அது வேணும்டா. உன்ன குறைச்சல் போறேலையாப்பா? போ போ போன்னு சொல்றேன்ல. ஆல்ரா போ போ ஏன் ஆல்ரா? போ நான் சரி சொல்றேன்ல, போ. பேட் பாய். ஏய் சி பா பா மேல பா. ஒருத்தி பாத்தீங்களா என் மகன் வாழ்ற வாழ்க்கைய? அவன் பண்ணின தப்புக்கு நாங்க தான் காலம் முழுக்க அனுபவிக்கணும். மா வேலு, வாப்பா. வா வா, இப்படி உட்கார். இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும். அட உட்காருப்பா. வாங்க சார். வாங்க. சொல்லுங்கம்மா, ஏதோ அவசரம்னு வர சொன்னீங்க. ஆமாப்பா, நல்ல விஷயம் பேசத்தான் உன்னை உடனே கூப்பிட்டேன். புதுசா எதுவும் இல்ல, ஆரம்பத்துல நாங்க பேசுனதுதான். உன் முடிவு என்னன்னு கேட்கதான் அவங்க வந்திருக்காங்க. முடிவா? ஆமாப்பா, வைஷு வாழ்க்கை நல்லபடியா அமையணும்ல. வைஷு உனக்கு ஏத்த பொண்ணுன்னு அவங்க 2 பேரும் நினைக்கிறாங்க. இங்க நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும். அதான் உன்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்கலான்னு. அம்மா, என்னடா அம்மா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்படி பேசுறாங்களேன்னு யோசிக்கிறியா? அம்மா அது இல்ல. இவனை கட்டிக்க அவ ஆசைப்பட்டாதான், ஆனா அவங்க வரம்பு மீறலையப்பா. ஐயோ அம்மா, இதெல்லாம் நீங்க சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? இப்போ எனக்கு கல்யாண விஷயம் தான் தேவையான்னு தோணுது, வேற ஒண்ணும் இல்லம்மா. இதுல என்னப்பா இருக்கு? காலாகாலத்துல எல்லாம் முடிய வேண்டியதானே. நீ சரின்னு சொன்னா முறைப்படி அவங்களையும் கூட்டிட்டு வந்து அப்பா அம்மா கிட்ட பேசிடுறோம். தம்பி, வைஷுக்கு முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்றோம். நீங்க எதையும் யோசிக்க வேண்டாம். இல்லைங்க, நான் அதெல்லாம் எதுவும் யோசிக்கல. அம்மா, நான் இது விஷயமா யுகிட்ட ஒரு வார்த்தை பேசிக்கிறேனே. என்னப்பா அது? இது விஷயமா அவங்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதான் வைஷுவோட அப்பா அம்மாவே வந்திருக்காங்களே, அவங்கிட்ட இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லையேப்பா. அதுக்கு இல்லம்மா, அவ இத எப்படி? சரிப்பா, நீ அவங்கிட்ட பேசுவியோ மாட்டியோ அத பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா நீ உன் பதில சொல்லு, உன் மனசுல இருக்கிறது என்னன்னு சொல்லு. எங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல. அவங்களும் பாவம் வீடு தேடி வந்திருக்காங்க. வைஷுவை பத்தி உனக்கு தெரியாதது இல்ல. ரொம்ப தங்கமான பொண்ணு, அடுத்தவங்க நல்லபடியா வாழணும்னு நினைக்கிறவ. அதெல்லாம் எனக்கு புரியுதுமா. தம்பி, நீங்க உங்க விருப்பத்தை சொன்னா. சார் தப்பா எடுத்துக்காதீங்க. யுகி எதை செய்யறதுனால என்கிட்ட கேட்டுதான் செய்வான். நானும் யுகிட்ட ஒரு வார்த்தை. என்னப்பா இது? நீ எதுக்கு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அவளை கல்யாணம் பண்றதுக்கு உங்ககிட்ட கேட்டா செஞ்சா? விடுப்பா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க சுதந்திரம். நீ உன் மனசுல என்ன நினைக்கிற? அம்மா, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. சார், நான் யுகிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு உங்களுக்கு நல்ல முடிவா சொல்றேன். நான் கிளம்புறேம்மா. நீங்க எந்த கவலையும் பட வேண்டாமா. அதான் ஒரு நல்ல முடிவா சொல்றேன்னு சொல்றான்ல. என் புள்ள வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டே போய் அவங்ககிட்ட கேட்டா என்ன பெருசா சொல்ல போறான்? நீங்க பயப்படாதீங்க. அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. அதுக்கு இல்லம்மா, எனக்கு அதான் சொல்றாங்கல்ல. வாங்க போலாம். வாங்க. வாங்க. வரேம்மா. வாங்க. வரோம்.